friends, வணக்கம். வெல்கம் டு மாலதி ஷார்ட் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி சிக்கன் சுக்கா எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை எது கூட வேணாலும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம், இல்லைனா ஸ்டார்டர்ஸ் மாதிரி தனியாக கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை எப்படி நாம் ஈஸியாக சமைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி வாங்க, அது தேவையான பொருட்களை பார்த்துப்போம். நான் 1 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன பீஸாக கூட போட்டுக்கோங்க, பீஸ் ஒரு பிரச்சனை இல்லை. இந்த 1 கிலோ சிக்கனுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்த்துப்போம். 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 மீடியம் சைஸ் தக்காளி, 4 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 வரமிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை. இப்போ நம்ம மசாலா பொருளை பார்த்துப்போம். 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். இது கலருக்காக யூஸ் பண்ணுறேன், காரம் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவைக்கேற்ப உப்பு. இப்போ வாங்க நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். நாம் இன்றைக்கி மண் சட்டியில் தான் சமைக்க போகிறோம். ஸ்டவ் பற்ற வச்சாச்சு, சட்டியும் வச்சாச்சு. சட்டி சூடாகட்டும். சட்டி சூடாயிடுச்சு. நான் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. வரமிளகா சேர்த்துப்போம். இது கூடவே நம்ம வெங்காயத்தை சேர்த்துப்போம். வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், சேர்த்துப்போம். கருவேப்பிலை சேர்த்துப்போம். வெங்காயம் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருங்க. கேஸை சிம்மில் வச்சுட்டே வதக்குங்க, இல்லைன்னா வெங்காயம் கருகிடும். வெங்காயம் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருப்போம். கேஸை சிம்மில் வச்சுட்டே வதக்குங்க, இல்லைனா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடி பிடிச்சிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துப்போம். தக்காளியை நான் நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். பொடிசாக கட் பண்ணி போட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கி வரும். கிளறி விட்டுப்போம். கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம மசாலா பொருளை சேர்த்துப்போம். மல்லித்தூள், ரெட் சில்லி பவுடர், காஷ்மீரி பவுடர், ஜீரகத்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், சோம்புத்தூள், மஞ்சள் தூள், தேவைக்கேற்ப உப்பு. கிளறி விட்டுப்போம். நம்ம போட்ட மசாலா பொருள் பச்சை வாடை போகணும், தக்காளியும் நல்லா கரைஞ்சி வரணும். அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுட்டே இருப்போம். நம்ம போட்ட மசாலா பொருள் பச்சை வாடை போயிடுச்சு. தக்காளியும் நல்லா வதங்கி வந்தாச்சு. இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துப்போம். சிக்கன் ஃபுல்லாக மசாலா படுற மாதிரி கிளறி விட்டுப்போம். சிக்கன் ஃபுல்லாக மசாலா படுற மாதிரி கிளறி விட்டாச்சு. சிக்கன் அடிப்பிடிக்காத அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துப்போம். இந்த அளவுக்கு போதும். கிளறி விட்டுப்போம். நம்ம ஏன் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறோன்னா நம்ம சுக்கா தான் பண்ண போகிறோம்.
சிக்கன்லே ஏற்கனவே தண்ணி இருக்கும். நம்ம குக் பண்ணும்போது சிக்கனில் இருக்கிற தண்ணி ரிலீஸ் ஆகி சிக்கன் வெந்துடும். கிளறி விட்டாச்சு. இந்த சிக்கன் வெந்து வர கிட்டத்தட்ட 20லேருந்து 25 நிமிஷம் ஆகும். நம்ம மூடியை போட்டு கேஸை சிம்மில் வச்சுடுவோம். ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் எடுத்து நம்ம கிளறி விட்டுட்டே இருப்போம். இப்போ நம்ம மூடியை போட்டுடுவோம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க, நம்ம கொஞ்சம் தான் தண்ணி சேர்த்தோம். சிக்கனில் இருக்கிற தண்ணி ரிலீஸ் ஆகி அதிகமாக இருக்குது தண்ணி. இப்போ நம்ம கிளறி விட்டுப்போம். நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா சிக்கன் அடி பிடிச்சிடும். கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம மூடி போட்டுருவோம். 25 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது. வாசனையும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம ஒரு கலரிடுவோம். பாருங்கள், சிக்கன் நல்லா சுக்காவாக இருக்குது. நம்ம போட்ட மசாலாலாம் ஃபுல்லாக சிக்கனுக்குள்ளே ஒட்டி இருக்குது. நான் ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை கிளறி விட்டுட்டே இருந்தேன். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருந்தது. இப்போ நம்ம டேஸ்ட்டு பார்த்துப்போம். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது இட்லி, சாதம், சப்பாத்தி இது கூடலாம் சேர்த்து சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்மளுடைய சூப்பரான சிக்கன் சுக்கா ரெடி. இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் சமைச்ச சிக்கன் சுக்கா ரொம்பவே நல்லா வந்தது. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. பாய்.